ஒன்று தெசலோனிக்கேயர் 4:13-14 சொல்கின்றது, சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை இல்லாதவர்கள் போல நீங்கள் துயராதிருக்க இறந்தோரை குறித்த உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் என விரும்புகின்றோம். இயேசு இறந்து உயிர்த்தார் என நாம் நம்புகின்றோம். அப்படியே கடவுள் இயேசுவோடு இணைந்து இறந்தோரையும் அவருடன் கூட்டி வருவார் என்று. ஆம், மரணம் முடிவு அல்ல, மரணம் தூக்கம் போன்றது. வேதம் மரணத்தை அப்படித்தான் சொல்கின்றது. யோவான் 11:11 இயேசு நம்முடைய நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை துயிலெழுப்பப் போகிறேன் என்று. இயேசுவே லாசருவின் மரணத்தை நித்திரை என்றார், ஏனெனில் அவர் அவனை எழுப்பப் போகின்றார். நாம் தூங்கிவிட்டு காலையில் எழும்புவது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நாள் தேவனின் சத்தத்தை கேட்டு எழும்புவார்கள். அதுவரை அவர்கள் ஆண்டவரின் கரத்தில் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதனால் தான் பவுல் சொல்கின்றார், நம்பிக்கை இல்லாதவர்கள் போல துன்பப்படாதீர்கள் என்று. ஆகவே எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24:44 சொல்கின்றது, ஆகவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது நம்மை பயமுறுத்த அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளையும் கடவுளோடும் அன்பானவர்களோடும் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக. திடீரென ஒருவரை இழந்த வலி மிக பெரியது. ஆனால் வேதம் நமக்கு நினைவூட்டுகின்றது, கடவுள் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை ஆறுதல் படுத்துகின்றார்.